வணக்கம். பல நூற்றாண்டுகளா உலகெங்கிலும் இருந்து வந்த கலாச்சார தொடர்புகள் இன்னைக்கு நாம பாக்குற இந்திய கட்டிடக்கலையே எப்படி செதுக்கி இருக்குங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். இது வெறும் செங்கல் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட கதை கிடையாதுங்க. பல மாபெரும் கலாச்சாரங்களோட பிரம்மாண்டமான சங்கமம். வாங்க இந்த வரலாற்று பயணத்துக்குள்ள போகலாம். நம்ம ஊர்ல இருக்கிற பழமையான கட்டிடங்களை பார்க்கும்போது இது 100% நம்ம உள்ளூர் வடிவமைப்பு தான்னு நாம அடிக்கடி நினைப்போம். ஆனா எந்த ஒரு வெளியூர் தாக்கமும் இல்லாத முற்றிலும் தூய்மையான கட்டிடக்கலைன்னு ஒண்ணு உண்மையிலே இருக்கா என்ன? இந்தியாவோட வளமான வரலாற்று கொஞ்சம் உற்று கவனிச்சோம்னா எந்த ஒரு கட்டிடக்கலை பாணியும் தனித்து முழுமையா தனிமையில வளர்ந்ததில்லைங்கிற ஒரு சுவாரஸ்யமான உண்மை நமக்கு தெரிய வரும். இந்த கேள்விக்கான பதில தேடிதான் இன்னைக்கு நாம ஒரு 5 முக்கியமான கட்டங்களை பார்க்க போறோம். கிரேக்க ரோமானிய வேர்கள், இந்தோ இஸ்லாமிய புரட்சி, நம்ம ஊர்ல நடந்த பிராந்திய ஒருங்கிணைப்பு, ஐபீரிய பாணியின் அருகை, அப்புறம் பிரிட்டிஷ் காலனித்துவ கட்டிடக்கலைனும் ஒரு சூப்பரான டைம் டிராவல் பண்ண போறோம். சரி, நேரடியா முதல் பகுதிக்குள்ள போயிடலாம். பண்டைய கிரேக்கம் மற்றும் ரோமானிய வேர்கள் நம்ம ஆரம்ப கால இந்திய கட்டமைப்புகள்ல எப்படி ஹெலனிஸ்டிக் தாக்கத்தை ஏற்படுத்துச்சுன்னு பாப்போம். அந்த காலத்துல நடந்த வியாபாரமும் அயல் நாட்டு தொடர்புகளும் மத்திய தரைக்கடல் அழகியல நேரடியா இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துச்சு. குறிப்பா காந்தாரா, காஷ்மீர் மாதிரியான பகுதிகள்ல பாக்ட்ரியன் மற்றும் பார்த்தியன் கலைகளோட சாயல் ஆழமா பதிஞ்சது. அங்க இருந்த பௌத்த மரபுகளோட முக்கோண முகப்புகளும் அப்புறம் கிரேக்கர்கள் பயன்படுத்தின மாதிரியான தூண் அமைப்புகள் எப்படி நேர்த்தியா இணைக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறப்பவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இதுல ஆரம்பகால பாரசீக, அதாவது அக்கிமனேட் பேரரசோட தாக்கமும் கலந்திருக்கு. இந்த நுணுக்கமான சிற்பங்களை பாருங்களேன். உள்ளூர் கைவினைஞர்கள் மத்திய ஆசிய மற்றும் கிரேக்க ரொமானிய ஐடியாக்களை உள்வாங்கி தங்களோட சொந்த புனித கட்டமைப்புகளை எப்படி அழகுபடுத்தினாங்கன்றதுக்கு இது ஒரு சிறந்த சான்று. அந்த ஆடைகளோட மடிப்புகளையும் முக பாவனைகளையும் கொஞ்சம் கவனிங்க. வெளிநாட்டு தாக்கம் எவ்வளவு நுட்பமா நம்ம கலையோட பிணைஞ்சிருக்குன்னு உங்களுக்கே புரியும். அடுத்து 2வது பகுதிக்கு வருவோம். டெல்லி சுல்தானகத்தின் வருகையால உருவான இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலை புரட்சி. 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு துருக்கிய, ஆப்கான் மற்றும் மத்திய ஆசிய ஆட்சியாளர்களோட வருகை ஒரு மாபெரும் கட்டமைப்பு மாற்றத்தையே கொண்டு வந்துச்சு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்ல பாரம்பரியமா தூண் மேல உத்தரம் வைக்கிற ட்ரஃபேட் முறைய பயன்படுத்தினாங்க. ஆனா புதுசா வந்தவங்க இஸ்லாமிய ஆர்குவேட் பாணியா அறிமுகப்படுத்தினாங்க. இந்த முறையில இன்டர்லாக்கிங் கீஸ்டோன்ஸ் எனப்படும் ஆப்புக்கற்களை பயன்படுத்தி பிரம்மாண்டமான வளைவுகளையும் குவிமாடங்களையும் ரொம்ப எளிதா எழுப்பினாங்க. இந்த மாற்றம் வெறும் குவிமாடங்களோட நிக்கலங்க. புது ஆட்சியாளர்கள் கற்களை இணைக்க மோட்டார் எனப்படும் சிமெண்ட் கலவைய கொண்டு வந்தாங்க. விண்ணை முட்டும் மினாரெட்டுகளை அமைச்சாங்க. முக்கியமா மனிதச் சிற்பங்களுக்கு பதிலா மூச்சு திணற வைக்கும் அரபு அழகெழுத்து கலையையும் சிக்கலான வடிவியல் அமைப்புகளையும் அறிமுகப்படுத்தினாங்க. இது நம்ம இந்திய கட்டிடங்களுக்கு அதுவரை இல்லாத ஒரு புது பிரம்மாண்டத்தை கொடுத்துச்சு. உள்ளே நுழையிற அந்த ஒளிய கவனிச்சிங்களா? இந்த நுட்பமான ஜாலி அல்லது லட்டு வேலைப்பாடுங்கிறது வெறும் அலங்காரத்துக்காக மட்டும் வைக்கப்பட்டதில்ல. இஸ்லாமிய மரபுல ஒளியோட ஆன்மீக முக்கியத்துவத்தோட இது ஆழமா தொடர்புடையது. கோடை காலத்துல வெப்பத்தை குறைச்சு குளிர்ந்த காற்றையும் வெளிச்சத்தையும் மட்டும் உள்ள அனுமதிக்கிற ஒரு செம்ம பிரில்லியண்டான தொழில்நுட்பம் இது. அதே போல சுவர்களை அலங்கரிக்க அரபெஸ்க் எனப்படும் தாவர மற்றும் மலர் வடிவங்களை பயன்படுத்தினாங்க. பாரசீகர்களோட கலை ரசனைய உள்ளூர் இந்திய கைவினைஞர்கள் தங்கள் உளியால எப்படி திறமையா செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க. இரு வேறு கலாச்சாரங்கள் உரசிக்கொள்ளும்போது பிறக்கிற நிஜமான அழகுதுதான். சரி, இப்போ 3வது பகுதி. துணைக்கண்டம் முழுவதும் எப்படி இந்த பாணிகள் உள்வாங்கப்பட்டுச்சுன்னு பாப்போம். அதான் மாகாண மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பு. டெல்லியில உருவான இந்த இம்பீரியல் இந்தோ இஸ்லாமிய பாணி அப்படியே அங்கேயே தங்கிடல. ஒவ்வொரு பிராந்தியத்தோட கலாச்சாரத்தோடனும் அது கலந்தப்போ புது புது வடிவங்கள் பிறந்துச்சு. உதாரணத்துக்கு, ஒரு பக்கம் செங்கற்களால செய்யப்பட்ட வங்காளத்தோட பாரம்பரிய சாய்வான பங்களா கூரைகளை பாருங்க. இன்னொரு பக்கம் மாண்டுல உள்ள மாழ்வாப்பள்ளி கட்டிடங்களோட வலிமைக்காக உள்ளூர் சரிவுச்சுவர் அமைப்பை பயன்படுத்தி எப்படி பிரம்மாண்டத்தை காட்டியிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா ஜான்பூர் கட்டிடக்கலையில மினாரெட்டுகளை முற்றிலுமா தவிர்த்துட்டு தைரியமா வண்ணம் தீட்டப்பட்ட முகப்புகளை உருவாக்குனாங்க. அதே நேரத்துல பிஜ்பூர்ல உள்ள டெக்கான் பாணி தனித்துவமான மூவளைவு முகப்புகளையும் பெரிய குமிழ் மாதிரியான குவிமாடங்களையும் அறிமுகப்படுத்துச்சு. ஒவ்வொரு பகுதியும் தங்களோட தனித்துவத்தை எப்படி கெத்தா நிலைநிறுத்தியிருக்காங்கன்னு பாக்குறப்போ ஆச்சரியமா இருக்குல்ல? 4வது பகுதிக்கு வந்துட்டோம். முகலாய பேரரசு வீழ்ச்சி அடையும் போது இந்திய கடற்கரைகள்ல நடந்த ஐரோப்பிய காலனித்துவ மாற்றங்கள், குறிப்பா போர்ச்சுகீசிய ஐபீரிய பாணியின் வருகை.
புது புது பொருட்களோடையும் கட்டிடக்கலை கருத்துக்களோடையும் ஐரோப்பியர்கள் இந்திய கடற்கரைகளுக்கு வந்தாங்க. இதுல போர்ச்சுகீசியர்கள் தான் முதல்ல வந்தவங்க. அவங்க தங்களோட ஐபீரியா பாணிய கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல சாதாரண வர்த்தக முகாம்களா இருந்தத பின்னால தூய்மையான வெள்ளை தேவாலயங்களா மரமும் செங்கலும் வச்சு மாத்துனாங்க. இவங்கள தொடர்ந்து வந்த பிரெஞ்சுக்காரர்கள் பாண்டிச்சேரி மாதிரியான நகரங்கள்ல தங்களுக்கே உரித்தான கிரிட் அமைப்பு நகரங்களையும் தனித்துவமான ஜன்னல்களையும் நம்ம கட்டிடக்கலையோட ரொம்ப அழகா இணைச்சாங்க. இறுதியா 5வது பகுதி, காலனித்துவ சகாப்தத்தோட கட்டிடக்கலை உச்சம்னு சொல்லப்படுற பிரிட்டிஷ் இந்தோ கோத்திக் மற்றும் நியோ ரோமன் பாணிகள். இந்த 2 காலனித்துவ சக்திகளையும் ஒப்பிட்டு பார்ப்போம். போர்ச்சுகீசியர்கள் தங்களோட மேற்கத்திய கட்டமைப்புகளை மாத்திக்காம ரொம்ப ஸ்ட்ரிக்டா செங்கற்களை மட்டுமே பயன்படுத்தினாங்க. ஆனா பிரிட்டிஷார் கொஞ்சம் வித்தியாசமானவங்க. நம்ம இந்திய காலநிலைக்கு ஏத்த மாதிரி சிவப்பு மணற்கல் சுண்ணாம்பு பயன்படுத்தி முற்றிலும் புதிய இந்தோ கோதிக் பாணியை உருவாக்க நம்மூர் வடிவங்களையே தீவிரமா ஏத்துக்கிட்டாங்க. இதோட விளைவா உருவான விக்டோரியன் அல்லது இந்தோ கோத்திக் பாணியில பாத்தீங்கன்னா கூர்மையான வளைவுகள், மிக பிரம்மாண்டமான ஜன்னல்கள், அப்புறம் சிலுவை வடிவிலான தரைத்தளம்னு எல்லாமே புதுசா இருந்துச்சு. எல்லாவற்றிற்கும் மேலா எஃகு, இரும்பு, காங்கிரீட்னு நவீன பொறியியல் பொருட்களை அவங்க பயன்படுத்தினதால முன்னப்போதையும் விட உயரமான உறுதியான கட்டிடங்களை எழுப்ப முடிஞ்சது. கொல்கத்தால இருக்கிற விக்டோரியா மெமோரியல் அப்புறம் செயின்ட் பால் கத்தீட்ரலோட இந்த பிரம்மாண்டத்தை பாருங்க. பிரிட்டிஷ் கட்டிடக்கலை லட்சியங்களோட உச்சம்னு இதை தாராளமா சொல்லலாம். ஐரோப்பிய கோதுக்கலை இந்திய நிலப்பரப்புல எப்படி கம்பீரமா எழுந்து நிக்குதுங்கிறதுக்கு இதுவே ஒரு அட்டகாசமான சான்று. 1911க்கு அப்புறம் டெல்லிக்கு தலைநகரம் மாறினப்போ பிரிட்டிஷார் நியோ ரோமன் பாணிய நோக்கி நகர்ந்தாங்க. புது தில்லியோட அந்த ஐகானிக் நிர்வாக கட்டிடங்களை வடிவமைக்கும் போது பழங்கால ரோமானிய கட்டிடக்கலையோட பிரம்மாண்டமான வட்ட அமைப்புகளையும் தூண்களையும் ஓரியண்டல் எனப்படும் கீழே நாட்டு வடிவமைப்புடன் ரொம்ப திறமையா இணைச்சாங்க. பல ஆயிரம் வருஷங்களா நடந்த இந்த தாக்கங்கள் தான் இன்னைக்கு நாம பாக்குற நவீன இந்திய கட்டிடக்கலைக்கு ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைச்சு கொடுத்திருக்கு. மத்திய ஆசிய குவிமாடங்கள்ல இருந்து கேரள கடற்கரைகள்ல ஊடுருவிய சீன கூரை அமைப்புகள் வரைக்கும் எல்லாத்தையும் உள்வாங்கிதான் இன்றைய நவீன கட்டிடக்கலைஞர்கள் புது புது உயரங்களை தொட்டுட்டு வராங்க. நம்ம ஊர்ல இருக்கிற ஹைடெக் பில்டிங்ஸ்ல கூட இந்த அத்தனை தேசங்களோட வரலாற்று சுவடுகளும் மறைஞ்சிருக்கிறத நம்மால உணர முடியும். இவ்வளவு நேரம் நாம பார்த்த விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஒரு வாக்கியம் போதும். 100% தூய்மையான ஒற்றைப்பாணிங்கிறது உலகத்துல எங்கேயுமே இல்ல. கிரேக்கர்கள், அரேபியர்கள், பாரசீகர்கள், ஐரோப்பியர்கள்னு பலரோட சின்ன சின்ன பங்களிப்பால பல நூற்றாண்டுகளா உருவான ஒரு அற்புதமான கலவைதான் நம்ம இந்திய கட்டடக்கலை. அதனால அடுத்த முறை நீங்க உங்க ஊர் தெருக்கள்ல நடந்து போகும்போது உங்களை சுத்தி இருக்கிற கட்டிடங்களை கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டுக்கோங்க. எந்த பண்டைய நாகரிகத்தோட ரகசியங்கள் இங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே மறைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு செம்ம சுவாரஸ்யமான தேடலோட சந்திப்போம். நன்றி.